ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்தா பக்தி யோகம். தெய்வ நாமம் பக்தி சாரம் இருவகைப்படும். ஒரு புறத்தில் கடவுள்பால் ஆழ்ந்த உணர்ச்சியுடன் செலுத்தப்படும் அதிகமான பற்றுதல், மறுபுறத்தில் அவருக்காக ஏற்படும் பக்திக்கு சிரத்தையான தூண்டுதல். இந்த இரண்டு அம்சங்களும் சேர்ந்துவிட்டால் பக்தியிடமிருந்து வெளிப்படுகிற பற்றுதலாகவோ அல்லது பற்றுதலாக தோற்றிக்கொள்ளும் பக்தியாகவோ இருக்கிறதை காண்கிறோம். அன்பு அல்லது பற்றுதல் எதுவாயினும் சரி, பக்தி என்பதின் முக்கியமான அம்சம் என்னவெனில் இந்த உணர்ச்சி மிக்க உயர்ந்த பொருள் மீது வைத்துள்ளது என்பது உண்மையான அழிவில்லாத நேசிக்கத்தக்க மகா உத்கிருஷ்டமானவர் என்பதும், நிலையில்லாத அதனால் நிஜமற்ற உலகாயத பொருள்கள் மீது வைக்கப்படும் அன்பு அல்லவென்பதுமாம். அத்தகைய அன்பு அல்லது பக்தி என்று நாம் கூறுவோமானால் அது பலவித பெயர்களுக்கு உட்பட்டும் பல நாமங்களால் உணர்த்தப்பட்டும் உள்ளது. கீர்த்தனம் அல்லது இலக்கிய வடிவிலோ செய்யுள் ரூபத்திலோ சொல்லப்படும் விஷயம் அல்லது பகவானின் மகிமையை பற்றி பாடுதல் அல்லது ஜனங்களுக்கு ரசிக்கும் விதத்தில் பகவானுடைய நாமத்தை பாடுதல் ஒரு வகையாகும். ஒரு குறிப்பிட்ட கருத்தை குறிக்கிறது ஒரு நாமம். அது ஒரு விஷயத்தின் வாசாரூபமான அம்சம். பொதுவான அல்லது குறிப்பான, ஸ்தூலமான அல்லது சூட்சுமமான, கல்பிதமான அல்லது யதார்த்தமான அம்சமாயிருந்தாலும் நாமம் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அது தெளிவான பொருத்தமான வகையில் குறிப்பான வடிவத்திற்கோ அல்லது பொருளுக்கோ விளக்கம் தருகிறது. இதனால் நாம் அதை உணர்ந்து கிரகித்து கொள்ளவும் உள்ளத்தில் தெளிவாக இருத்தி கொள்ளவும் நமக்கு சாத்தியப்படுகிறது. பரம்பொருள் பல்வேறு நாடுகளிலும் காலங்களிலும் பல்வேறு நாம ரூபங்களால் அறியப்படுகிறார். நாமம் என்பது பரம்பொருளை குறித்த வாய்மொழி வடிவமாகும். பரம்பொருள் ஆதியந்தமற்றவர். சாதாரண மனிதனால் வரம்புக்குட்பட்ட மன உணர்வுக்கு அப்பாற்பட்டதை கிரகிக்க எப்போதும் சாத்தியமாவதில்லை. ஆதலால் எல்லையற்ற மெய்ப்பொருளை வடிவங்களாகவோ சின்னங்களாகவோ அல்லது பொருள்களாகவோ உருவகப்படுத்தி விட்டார்கள். தத்த மனோபாவங்கள் அல்லது காட்சியின் தரத்திற்கு தகுந்தவாறு மேற்படி பொருள்கள் அமைகின்றன. பல்வேறு நாமங்களிலும் அவற்றிற்குரிய உருவங்களிலும் பல வித்தியாசமும் முரண்பாடும் ஆரம்ப நிலையில் கண்டார்கள். என்றாலும் நாமத்தை ஜபிக்கும் வழக்கம் உறுதியாகிவிட்டாலோ இறுதியிலே தெய்வீக உணர்வு எப்போதும் எழுச்சி நிலையில் வைக்கப்படுவதால் மேற்கண்ட வித்தியாச முரண்பாடுகள் கிளம்புவது இல்லை. அப்பால் பரம்பொருளின் சகஜ ஞானம் நாம் ஜபிக்கும் நாமத்திலேயே தோற்றமாகிறது. ஏனெனில் நாம ரூபங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாயுள்ளது மூல பரம்பொருள். பல்வேறு ஸ்தலங்களில் பல்வேறு காலங்களில் பல்வேறு பகுதியினர்களால் தத்தம் பக்தி ஸ்ரத்தையான மனோநிலைகளில் கொண்டாடப்படும் பல்வேறு நாம ரூபங்களிலே அந்த மூல பரம்பொருள் காட்சி அளிக்கிறார். ஒரே மாதிரியான இசையுடன் கூடிய சப்தமானது குறிப்பிட்ட ஒரு வடிவத்தை சிருஷ்டிக்கிறது. இது கற்பனை அல்ல. ஒவ்வொரு சப்தத்திற்கும் ஒவ்வொரு வடிவம் உண்டு. குறிப்பிட்டதோர் சப்தம் ஒன்று குறிப்பிட்ட நிலப்பரப்பில் குறிப்பிட்ட வடிவத்தை உண்டாக்குகிறதென்று விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் கடவுளின் ரூபங்களுக்கு தகுந்த நாமங்கள் தமது வடிவங்களை மனோமய பரப்பிலே சிருஷ்டிக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிப்பதனால் அந்த நாமமானது அவ்வாறு ஜெபிக்கிறவனுடைய மனதிலே ஆழ்ந்து வேரூன்றி பதிவு செய்கிறது. ஜெபிக்கிறவன் இறுதியில் இறைவனுடைய தரிசனத்தை அடைகிறான். இறைவனுடைய நாமத்திலே ஆழங்காண முடியாத இனிமையும் கவர்ச்சியும் ததும்பியுள்ளது. வரம்புக்குட்பட்ட புத்தியினால் இதை விளக்குவது இயலாது. அனுபவத்தின் மூலமாக மாத்திரம் அறியக்கூடிய பொருள் இது. இன்னிசை முதலில் நரம்புகளை சிலிர்க்க செய்கிறது, அவற்றை நேர்மைப்படுத்துகிறது. அப்பால் மர்மமாக மனதின் மீது அது செயலாற்றுகிறது. ஸ்ரத்தை மிகுந்த பக்தன் தெய்வீக பரவசத்திலே தன்னையே மறந்து விடுகிறான். இத்தகைய ஆழ்ந்த மனோ எழுச்சியானது உலகாயத மனப்பான்மை படைத்தவர்களால் அறிய கூடாதது. ஆண்டவன் நாமம் சர்வ பேரானந்தமயமானது. அது உச்சரிக்கப்படும் போது மனமானது அந்த பேரானந்தத்திலே அமிழ்ந்து விடுகிறது. அது தன்னுடைய தன்மையை பேரானந்தத்தில் இழந்து விடுகிறது. அந்த பேரின்ப மயமாகவே ஆகிவிடுகிறது. இறைவனும் இறைவனுடைய நாமமும் அனன்யமானது. அவை பிரிக்க ஒண்ணாதவை. அவர் நாமம் பாடப்பெறுகிற ஸ்தலத்திலே அவர் வாசம் புரிகிறார். அச்சூழ்நிலை முற்றிலும் புனிதத்துவம் பெற்று விடுகிறது.
அங்கே சாந்தம், தூய்மை, பேரானந்தம் விளங்குகின்றன. அவரது நாமம் பக்தி செய்தியை கொண்டு வருகிறது. அவரது நாமம் துன்பம், அமைதியின்மை, பந்தம் ஆகியவற்றினின்று ஆத்மாவை விடுதலை செய்கிறது. அவரது நாமம் எவ்வித தடையையும் கௌரவத்தையும் அறிவதில்லை. கீழ்த்தர இயல்பு துன்மார்க்கமானது. பகவான் நாமம் இந்த இயல்பை தூய்மைப்படுத்தி சர்வ வியாபகமான உணர்வுக்கு உயர்த்தி தெய்வ தத்துவத்தை மேம்பட செய்கிறது. சாதாரணமாய் ஆத்மீய உணர்விலே ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்கப்படும் ஞாபகத்துக்கும் துவைதத்துவம் உண்டு. இது வெவ்வேறானது. இது அனுபவத்திற் துறைக்குள் அடக்கமானது. வரம்புக்குட்பட்ட கருத்துக்களால் ஆன மனதின் கடுமையான திட்டங்களில் இது திணிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் சாதாரண ஆத்மீய உணர்வானது மேம்பாடுள்ள அனுபவமாக உயர்த்தப்படும். அதாவது மேலான உணர்வு நிலை. ஜெபிக்கிறவனும் நாமமும் ஒன்றாக ஆகிவிடுகின்றன. நித்தியமாய் பகிரங்கமான பேருண்மையானது அவனுக்கு விளங்கி விடுகின்றது. மூல பரம்பொருளோடு அவன் லயமாகிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். துவைத மனப்பான்மை வரம்பு உள்ளதற்கும் வரம்பில்லாததற்கும் இடையே இருந்த பிரிவு எனும் குடாக்கடல் அகற்றப்படுகிறது. சகஜ ஞானமாகிய அருணோதயமானது அவனை எல்லையுடைமையனென்று எல்லையின்மைக்கும் பந்தத்தினின்று மோட்சத்துக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் மரண நிலையனென்று அமிர்த நிலைக்கும் இட்டு செல்கிறது. தெய்வீகத்திலே அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இந்த ஆனந்தத்தையோ இதன் மூலத்தையோ பகுத்து பார்ப்பதற்கு கூட மனப்பான்மை கொள்ளவில்லை. அப்படி அவன் பகுத்து பார்ப்பானானால் ஆண்டவனிடத்தில் செலுத்தும் அவனது பக்தியை அன்றி வேறல்ல என்பதை கண்டுகொள்கிறான். இறைவனை தவிர வேறு எதனின் மீதும் அறிவை செலுத்துவதில்லை. அவனுக்கு ஒவ்வொன்றும் இறைவனுடைய தோற்றமாகவே விளங்குகிறது. சகலத்தையும் உறிஞ்சக்கூடிய பக்தியை பகவான் மீது சமர்ப்பிக்கிறான். இந்த பக்தி நிலை இப்பிரபஞ்சத்திலுள்ள நாம ரூபங்களை ஊடுருவி செல்லுகிறது. பிரபஞ்சம் முழுவதும் அதனுடைய பல்வேறான தோற்றங்களுடன் அவனுக்கு இறைவனாக மாத்திரமே காட்சியளிக்கிறது. அவன் இவ்வுலகத்திலுள்ள உயிருள்ள உயிரில்லாத பிராணிகளிடத்திலே ஒரே மாதிரியான அன்பு நிறைவையே காட்டி மகிழ்கிறான். தெய்வ நாமத்தின் மகிமை தர்க்கத்தின் மூலமோ பகுத்தறிவின் வாயிலோ வெளிப்படையாக ஸ்தாபிக்கப்பட மாட்டாது. தெய்வ நாம மகிமையை பக்தி ஸ்ரத்தை மூலமாகவே அனுபவிக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட அறிவு நிச்சயமாக எல்லையற்ற பரம்பொருளின் இயல்பினை அறிந்து கொள்ள இயலாது. தெய்வ நாமங்களுக்கு எல்லையே இல்லை. இறைவனுடைய பல்வேறு நாமங்களை சாஸ்திரங்கள் நமக்கு வழங்குகின்றன. இறைவனுடைய நாமங்கள் கணக்கில் அடங்காதவை என்பதும் அதனால் வரம்பு கடந்தவை என்பதுமே அதன் பொருளாகும். ஆகையால் எல்லையை தாண்டி மேலே செல்லும் பரம்பொருளை எல்லைக்குட்பட்ட அறிவு எங்கனம் கிரகித்து கொள்ள இயலும். உலக வந்த பாசங்களினின்று ஒருவனை விடுவித்து சாந்தியும் ஆனந்தமும் நித்தியத்துவமும் நிறைந்த வரம்பு கடந்த சாம்ராஜ்யத்திற்கு வழிகாட்டும் வல்லமை வாய்ந்த சர்வ தூய்மையான சர்வானந்தமயமான சர்வ சக்தியுள்ள சர்வேஸ்வரரின் நாமத்திற்கு எல்லா மகிமையும் உரித்தாகுக. இறைவனுடைய திருநாமத்திலே உற்சாகம் கொண்டும் தங்களை அத்திருநாமத்திலாலே தாங்கிக் கொண்டும் கடவுளுடைய நாமத்திலே இரண்டர கலப்பதற்காக உயிர் வாழுகின்ற திருவுருள் பெற்ற பக்த சிகாமணிகளுக்கு எல்லா மகிமையும் பொருந்துமாக. நமது பெற்றோர், மூத்தோர், போஷகர்கள் ஆகியோரிடம் நமக்கு தேவையாயிருக்கும் போது பிரார்த்தனை புரிகிறோம். குழந்தைகளாயிருந்த சமயம் அவர்களுடைய உதவியை நாடுகிறோம். அவர்கள் நம்மை வழிகாட்டவும் விரும்புகிறோம். இளமை பருவத்திலே நாம் நம்மையே பிரார்த்தித்து கற்று கொள்கிறோம். நமது சூட்சுமமான சக்திகளையும் வலிமையையும் நோக்கி பிறருடைய உதவியை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு நாம் சுயமாக உதவி செய்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் இப்பிரார்த்தனைக்கு வரையறை ஒன்று உண்டு. நமது சக்திக்கு அப்பாற்பட்டதும் மானிட எத்தனத்தால் எப்போதும் சாத்தியமாகாததுமான ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படுகிறதென்று நாம் உணர்கிற போது நம்மை இறைவன் பால் ஒப்படைத்து கொள்கிறோம். நம்மை வழிகாட்டி உதவுமாறு பிரார்த்திக்கின்றோம். இதற்கு அத்தாட்சியாக இறைவனுடைய இணக்கத்தை நாம் உணர்கிறோம். சிறிது பக்தி ஸ்ரத்தையோடு ஒழுகினால் நமது பிரார்த்தனைகளை உற்று கேட்டு அவற்றின் பிரகாரம் நமது இஷ்டத்தை நிறைவேற்றி வைக்கின்ற சர்வ வல்லமை வாய்ந்த அந்தராத்மாவின் சக்தி ஒன்றினை நாம் உணர்கிறோம். பக்தன் பொறுத்தவரை அவன் ஆண்டவனிடம் தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறான். தன் அகங்காரத்தை ஆண்டவனின் பாதார விந்தங்களிலே சரண் புகுத்தி
நிச்சயமாக தன்னை காப்பாற்றி தனக்கு வழிகாட்டியாக உதவி புரிபவர் இறைவன் ஒருவனையன்றி வேறொருவரும் இல்லை என்பதை உணர்ந்து உலகத்தை பற்றி எதையும் சிந்திக்காமல் மறந்துவிட்டு இறைவனை மாத்திரமே தியானிக்கிறான். தன் இச்சையை ஆண்டவனின் இச்சையில் கலக்கிறான். ஆண்டவனுடைய பராமரிப்பின்படி நடந்து கொள்கிறான். அவனிடத்தில் நான் செய்கிறேன் என்கிற கர்த்தத்துவம் கிடையாது. ஆண்டவனுடைய இச்சையை தனது இச்சை என்று அவன் அறிகிறான். அவன் அதன்படி நடந்தாக வேண்டும். இதனால் அவன் புருஷார்த்தத்தை நின்று விளக்கப்பட்டவன் என்று அர்த்தம் கொள்ளுவதா? நிச்சயமாய் அப்படி அல்ல. பக்தன் தன்னை ஒதுக்கி மறைத்து கொண்டு ஆண்டவனிடத்திலே சரண் புகுகிறான். அவனுக்கு உடனடியாக தெய்வீக திருவுருள் பொழிகிறது. அவனுடைய சுபாவம் தெய்வ தன்மையாக்கப்படுகிறது. சரியான வழியில் இயற்கையிலேயே முயன்று வருகிறான். உண்மை பார்க்குமிடத்து சுய சரணாகதி என்கிற செயல் மாத்திரமே மிக உன்னத நிலையிலுள்ள புருஷார்த்தமாகிறது. வேதாந்தித்திக்கோ அவனுடைய பிரார்த்தனை தனக்குள்ளே உள்ள ஆத்மாவுக்கே ஆகும். எல்லாரிடத்திலும் சுயமாய் அமைந்த சர்வ வியாபக உணர்வுக்கே செலுத்துகிறான் தனது பிரார்த்தனையை. ஆரம்ப நிலையிலே அவன் தனது பிரார்த்தனையை உலகாயதமானதும் ஆத்மீயமானதும் குறிக்கோள் கொண்டதும் அல்லது இல்லாததுமான ஓர் வித ஆசை என கருதுகிறான். அப்பால் அவன் தனது சாதனையிலே போதுமான அளவு முன்னேறி செல்லுகிற போது ஆசை எனப்பட்ட உணர்ச்சியை தனது இச்சை என்பதாக கருதுகிறான். இந்த இச்சையானது ஆத்மீய சகஜ ஞானத்தை திரண்டு காட்டுவதறின்றி இது ஆண்டவனுடைய சர்வ வியாபகமான இச்சையுடன் இரண்டர கலந்து விடுகிறது. ஸ்ரீ ஹெச்பி பிளாவட்ஸ்கி என்பவர் பிரார்த்தனையை பற்றி இங்கு நாம் கூறியுள்ளார். முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த மர்ம சாஸ்திர ஞானி ஒருவர். கஜாலி என்பது அவரது திருநாமம். அவரது கோட்பாட்டின்படி பிரார்த்தனை என்பது 3 படித்தரங்களை கொண்டது. 1 வாயினால் உச்சரிக்கப்படுவது, 2 மானசீகமானது, 3 ஆண்டவனின் இச்சையிலே கலக்கிற நிலை. முதல் படித்தரத்திலே பக்தன் ஆண்டவன் மகிமையை பாடுகிறான். ஆண்டவனுடைய புகழை பிரகடனம் பண்ணுகிறான். இன்னிசை கீர்த்தனங்களினால் தனது இதயத்தின் வேதனையை வெளியே கக்கி பாடுகிறான். இரண்டாவது படித்தரம் மானசீகமானது. உள்ளம் அமைதியடைந்த போதும் வெளியே சஞ்சாரம் பண்ணுகிற புலன்களை நீடித்த சாதனைகளினால் கட்டுப்படுத்திய சமயத்திலும் தீய சக்திகளினால் லகுவிலே உள்ளம் பாதிக்கப்படாத காலத்திலும் பிரார்த்தனை மானசீகமாக அமைகிறது. சரீர பிரயாசை தேவைப்படுவதில்லை. மூன்றாவது படித்தரத்திலே தெய்வீக தன்மையிலே உள்ளம் ஏகாக்கிரம் அடைதல் ஆகும். வெளிப்புறத்திய கவர்ச்சிகளை இழந்து ஆசைகளையும் பற்றுதல்களையும் களைந்துவிட்டு உள்ளமானது அமைதி பெறுகிறது. இச்சமயத்தில் பிரார்த்தனையானது இயற்கையாயும் வழக்கமாயும் தானாக இயங்குகிற ரீதியிலும் அமைந்துவிடும். அது தனது மிக உன்னதமான நிலையை எய்துகிறது. ஆண்டவனின் இச்சை இவனுக்கு சொந்தமான இச்சையாகி விடுகிறது. ஏனெனில் பிரார்த்தனையால் வேண்டிக் கொள்ளப்படுகிற பகவான் பக்தன் உள்ளத்தில் அவனது இச்சையில் எழுந்தருளுகிறார். அவனுக்கென சுய உணர்வு ஒன்று கிடையாது. பக்தன் பகவானிடமே வாசம் புரிகிறான். உள்ளும் புறமும் வேறு எதையுமே அவன் காண்கிறதில்லை. உள்ளம் முற்றிலும் பகவான் மயமாய் நிறையும். பகவானை பிரார்த்திப்பதையும் பகவானுடைய அன்பிலே தான் லயித்து போயிருப்பதையும் நிச்சயமில்லாத துவைத உணர்வை பெற்றதையும் கூட பக்தன் மறந்து விடுகிறான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு அனுபவம் உண்டு. அவன் பகவானுடன் இரண்டர கலந்த நிலை. பிரார்த்தனை முற்றிலும் ஆழ்ந்த அமைதியான உணர்ச்சிகளால் நிரம்ப பெற்றது. அது பக்தி ஸ்ரத்தையுடன் கூடியது. பிரத்யட்சமான ஸ்ரத்தையை காட்டிலும் ஒருவித கிளர்ச்சிமயமாக பிரார்த்தனை வழிவெடுக்கும் போது அது வறட்சி நிலை எய்துகிறது. அது மேலும் பயனற்று போகிறது. இந்த மாதிரியான பிரார்த்தனையின் போது கடவுளின் மறுமொழி ரூபமாக ஒருவித இணக்கம் ஏற்படுவதில்லை. பிரார்த்தனை பலன்களை தருகிறது. பிரார்த்தனை பயன் தரத்தக்கதாக இருக்க வேண்டுமானால் அது பிரார்த்தனை புரிகிற நபருடைய அந்தர்முக இயல்பை பொறுத்தது. அதனுடைய மனோநிலை, எண்ணுகிற கோட்பாடு, தேவைகள், அவனுடைய பக்தி ஸ்ரத்தை ஆகிய இவை அனைத்தும் பங்கு கொள்ளுகின்றன. சில சமயம் பிரார்த்தனையின் முக்கிய குறிக்கோள் சுயநலமும் ஸ்தூல லோகாயதமும் காரணமில்லாமையும் பகுத்தறிவற்ற தன்மையும் உடையதாகும். சுயநல உத்தேசங்களுக்காகவும் நமது லோகாயத ஆசைகள் நிறைவேறுவதற்காகவும் நாம் மன்றாடுகிறோம். சில சமயங்களில் தீய நமது ஆசை நிறைவேற்றும் பொருட்டு கூட நாம் துணிந்து விடுகிறோம். இங்கேதான் அதன் எதிர்மாறான பலன்களை நாம் அனுபவிக்கிறோம். முக்கியமாக பிரார்த்தனை என்பது கூடுமானவரை சுயநலமற்றதாயிருத்தல் வேண்டும். முதலில் நாம் பிறர் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். பின் உலக சுபிட்சத்திற்கும் சாந்திக்கும், இறுதியில் நமது சொந்தமான ஆத்மீய முன்னேற்றத்திற்கும் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
தீய குணங்கள் நீங்கி ஞானமும் சாஸ்திர அறிவும் நல்ல பண்பாடும் சாது சுபாவமும் அமையுமாறு பிரார்த்தனை புரிய வேண்டும். அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கும் இருளிலிருந்து ஒழிக்கும் மிருத்யு நிலையிலிருந்து சிரஞ்சீவி நிலைக்கும் என்னை வழிகாட்டுக. இதுவே உத்கிருஷ்டமான பிரார்த்தனை. ஒளி, சத்தியம், சிரஞ்சீவித்துவம் இவைகளுக்கான பிரார்த்தனை. முமுஷுவின் முன்னணியில் உள்ள பிரார்த்தனை அஞ்ஞானத்தை நீக்கி அருள்தல் என்பதுவே அவனுடைய குறிக்கோள். அசத்தியமான பாச வலைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு சத்தியத்தை சாஷாத்கரிப்பதுவே ஆகும். தனது முக்கியத்துவமான தெய்வீக இயல்பை அனுபவிப்பதுவே அவன் குறிக்கோள் ஆகிறது. யதார்த்தமான பிரார்த்தனை கூட சில சமயம் பலன் தருவதில்லை. இதனால் நமது நம்பிக்கை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதையறிய படைத்து நம்மை சோர்வுபட செய்தல் கூடாது. கடவுள் மீதுள்ள நம்பிக்கையையும் பக்தி ஸ்ரத்தையையும் பரிசோதிப்பதற்கான தேவை பொருள் என கருதல் வேண்டும். இவ்வாறு பிரார்த்தனை பலிக்காமற் போவது சில சமயம் மீண்டும் மீண்டும் ஏற்படலாம். பக்தன் ஒரே குழப்பம் அடைகிறான். இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை இழக்க தொடங்குகிறான். சில சமயம் தெய்வ நெறி நின்று திரும்பி விடுகிறான். வாஸ்தவத்திலே இறைவனின் திருவருளிலே நம்பிக்கையும் உறுதியும் பொறுமையும் இங்கேதான் நாம் காட்ட வேண்டும். கடவுள் அடிக்கடி நம்மை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறார். இதனாலே இறைவன் நம் மீது பிரியமில்லாமல் இருக்கிறார் என்றும் நமது பிரார்த்தனைகளுக்கு அவர் செவி சாய்க்கவில்லை என்றும் பொருள்படுகிறதா? இது நிச்சயமாக அல்ல. இது ஒரு சோதனையே. முமுஷு இதை கடந்தாக வேண்டும். அவனுடைய நம்பிக்கை அவ்வளவு வலிமையுடன் இராது. மனதின் மஷ்டு கழிவு இன்னமும் சுத்திகரிக்கப்படவில்லை. அவன் இதயம் இன்னமும் பரிசுத்த நிலை எய்தவில்லை. பக்தியை அவன் எப்படி வலுப்படுத்துவான்? மனமஷ்டுவை அகற்றி சுத்தப்படுத்தி தன் இதயத்தை எப்படி தூய்மைப்படுத்துவான்? சோதனைகள், விவகாரங்கள், இடுக்கண்கள் ஆகியவற்றின் மூலமே தான் சாத்தியப்படும். தங்கம் கொல்ல நிலையில் பன்முறை செலுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது போன்று இதயம் தூய்மை பெற வேண்டும். பக்தி பின்வாங்காது இருக்க வேண்டும். சோதனைகள் எனும் உலையை கடக்கும் போது ஆனால் இறுதியிலே எல்லா விதமான பிரார்த்தனைகளும் பரிபூர்ணமாக உயர்ந்த நிலையில் நிறைவேறும். ஆகையால் நாம் கடவுளை பிரார்த்திக்கும் போது அல்லது கடவுளிடமிருந்து திருவுருளை பெற விரும்பும் போது பிரதிகூலம், சோதனைகள் மற்றும் துன்பங்களை மகிழ்வுடன் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். பிரார்த்தனை மனதிலுள்ள மாசுகளை போக்கி தூய்மைப்படுத்துவது அன்றி அதை சமநிலைக்கு கொண்டு வருகிறது. அது இதயத்துள்ள அசுத்தங்களை ஆத்மீக உணர்ச்சிகள் எனும் தூய நீரால் கழுவி புனிதப்படுத்தி குறைகளையும் குற்றங்களையும் திருத்தி ஆத்மீய ஞானம் பெறுவதற்கு மனதை தயார்படுத்துகிறது. ஆபத்து மற்றும் விபத்து காலங்களிலே கூட்டு பிரார்த்தனை ஆச்சரியகரமான பலனை தருகிறது. காலம் சென்ற ஆத்மாக்களுக்காக செலுத்தும் பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியை அளிக்கிறது. ஆக்கர்ஷண சக்தி எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜமாய் உள்ளது பிரார்த்தனை. தர்க்கவாதம் நுழைய முடியாத அவ்வளவு நுண்ணிய பிராந்தியத்தில் அது எட்டி பாயும். அது அதிசயமான காரியங்களை சாதிக்கும். அதன் மகத்தான சக்தி வர்ணிக்க இயலாது. அதன் வலிமையை பிரத்யக்ஷ அனுபவம் இல்லாமல் உணர்தல் அரிது. ஸ்ரத்தையும் நாட்டமும். நம்பிக்கைதான் ஸ்ரத்தை. ஸ்ரத்தை உலகத்திலே ஒரு மகத்தான பொருள். நியாய கோட்பாட்டிற்கும் ஸ்ரத்தை அடிப்படையாக உள்ளது. ஸ்ரத்தை இல்லாத எந்த விஷயத்திலும் ஒருவன் நியாயம் பேச இயலாது. மகா பெரிய தத்துவ ஞானி கூட ஸ்ரத்தையை தனது கோட்டையாக கொண்டுள்ளான். ஸ்ரத்தையோடு ஆதரிக்கப்படாத எந்த விதமான அறிவு தத்துவமும் நலமுடையதாக நிரூபிக்கப்பட மாட்டாது. உலகம் முழுதும் ஸ்ரத்தையின் மேல் நிற்கிறது. ஸ்ரத்தையினால் வழிகாட்ட பெறுகிறது. சமயம் ஸ்ரத்தையை வேறாக கொண்டுள்ளது. இறைவன் மீது ஸ்ரத்தை இல்லாமல் போனால் ஒருவனால் இறைவனை நிரூபிக்க முடியாது. இறைவன் என்பவர் ஒரு ஸ்ரத்தை பொருள் ஆவார். இஸ்ரத்தையானது ஏற்கனவே இருந்த சம்ஸ்காரங்களின் விளைவே ஆகும். மக்களில் ஒரு சிலர் பிறக்கும் போதே தத்துவ ஞானிகளாக பிறக்கிறார்கள். ஒரு சிலர் சமயத்தின் முக்கிய கோட்பாடுகளை தமது 70வது வயதிலே கூட ஊன்றி கவனிக்காதவர்களாக இருக்கிறார்கள். இவை யாவும் பூர்வீக சம்ஸ்காரங்கள் அல்லது மனப்பதிவுகளுக்கு காரணமாகும். பூர்வீக ஜென்மங்களிலே நிகழ்ந்த செயல்களின் பதிவுகளினாலேயே ஸ்ரத்தை வழிகாட்ட பெறுகிறது. உண்மைக்கு அருகாமையிலோ அல்லது தூரத்திலோ இருக்கும் தற்கால ஸ்ரத்தையாவது ஆத்மீயத்திலே ஏற்படும் முன்னேற்றத்தை பொறுத்ததெனலாம். குருட்டு நம்பிக்கை நியாயமான நம்பிக்கையாக மாற்றப்பட வேண்டும். ஒன்றும் தெரிந்து கொள்ளாமல் ஏற்படுத்தும் வெறும் நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை. நம்பிக்கையை விருத்தி செய்தல்தான் பக்தி என்பது. பக்தியை விருத்தி செய்தல்தான் ஞானம் என்பது.
ஸ்ரத்தையானது ஒருவனை இறுதியான அனுபவத்திற்கு இட்டுச் செல்லுகிறது. ஒருவன் எதை ஸ்ரத்தையோடு பற்றி கொள்ளுகிறானோ அதை அவன் அனுபவிக்கிறான். அதுவாகவே அவன் மாறுகிறான். உலகம் முழுதும் ஸ்ரத்தையோடு கூடிய கற்பனையிலிருந்து விளைந்ததோர் பொருளாகும். உலகினிலே உனக்கு ஸ்ரத்தை கிடையாதென்றால் இந்த உலகம் இருப்பது கிடையாது. இன்ப நுகர்வு பொருள்களிடத்திலே ஸ்ரத்தை ஏற்படாவிட்டால் அவை உனக்கு இன்பம் தரமாட்டா. கடவுளிடம் நம்பிக்கை இல்லாது போனால் ஒருபோதும் நீ பரிபூரணத்தை அடைய முடியாது. தவறான ஸ்ரத்தையானது உண்டு என்பதை கூட இல்லை என்பதாக மாற்றிவிடும். பிரம்மன் இல்லை என கருதுபவன் அவனே இல்லாமல் போய்விடுகிறான் என்று தைத்திரோபனிஷத் முழங்குகிறது. ஆத்ம சாதனத்திற்கு ஸ்ரத்தையே முக்கியமான தேவையாகிறது. ஸ்ரத்தையின் விருத்தியே நாட்டமாகிறது. ஸ்ரத்தைக்கு ஒரு படி உயர்வு இது. மோட்சத்திற்கு ஆத்மீய ஆவேசமாகிய பெருந்தீயாக இந்த ஸ்ரத்தை என்னும் ஜுவாலை பற்றி எரிகிறது. மும்முஷுவானவன் அவன் தெய்வீக அனுபவத்தை வேண்டி ஏங்கி நிற்கிறான். அது வெறும் ஸ்ரத்தை மட்டுமல்ல, வலிமையான உணர்ச்சியாக வடிவெடுக்கிறது. புற செயல் எதுவும் இவ்வுணர்ச்சியை அசைக்க ஒண்ணாதது. பக்திக்குரிய பகவானை கலப்பதற்கு பக்தன் ஏங்குகிறான். தூக்கமோ ஓய்வோ இல்லை அவனுக்கு. பக்திக்குரிய பரம்பொருளை எப்படி எய்துவது என்று சதா சர்வ காலமும் அவன் சிந்தனை புரிகிறான், பிரார்த்தனை செய்கிறான், ஆண்டவனை பாடுகிறான், பகவானை பற்றிய பைத்தியமே கொள்ளுகிறான். தெய்வீக பைத்தியம் பக்தனை பிடித்து கொள்ளுகிறது. கடவுளை சாட்சாத்கரிக்கும் தீவிர ஆவேசத்திலே அவன் தனது தனித்தன்மையை முற்றிலும் இழந்து விடுகிறான். இதற்குத்தான் ஆத்ம சமர்ப்பணம் என்பது. தொடரும். ஓம்.